உரையாடல் வகை என்கிற தலைப்பில் ஆற்றி மெய்நிலை உரையாடல் மையத்தில் நிகழ்ந்த கலந்துரையாடல் நிகழ்வில் ஐயா சிவகதிரவன் அவர்கள் பகிர்ந்த கருத்துக்கள். ஒரு உரையாடல் செய்யறோம்னா பொதுவா உரையாடலுக்குள்ள இன்னைக்கு உரையாடல் என்பது எப்படி செய்யப்படுதுங்கிறதுல இருந்து தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா உரையாடலுக்குள்ள 2 கண்ணோட்டங்கள் பேசப்படும். 2 தனிநபருடைய கண்ணோட்டம் அல்லது 2 வேறுபட்ட கருத்துகளினுடைய கண்ணோட்டம் அது வெளிப்படும் வைங்களேன். இன்னைக்கு அது எப்படி சிதைஞ்சிருச்சுன்னா அது ஒரு சிதைவு நிலை தான். இன்னைக்கு இருக்கிறது உரையாடலுக்கு உரிய ஒழுங்குகளோட பார்க்க முடியல. யாரு வேணாலும் எதை வேணாலும் பேசலாம் என்பதாக அது ஒரு திரிவு நிலையில இருக்கு. அது திரிஞ்சு போயிருக்கு. அந்த திரிவு ஒரு சிதைவான உறவுகளை உருவாக்குது. ஒரு நம்பிக்கைக்குரிய அல்லது முறையா பிணைத்துக் கொள்ற மாதிரியான நெருக்கத்தை உண்டாக்கல. தொடர்ந்து சிதைவான தொடர்புகளை உருவாக்குது. இது ஒரு பக்கம். உரையாடுதல் என்பது ஒரு கருத்தை வெளிப்படுத்துற சந்திப்பு. இருவேறு பார்வை வெளிப்படுகிற சந்திப்பு. ஒரு கருத்தின் மீது 2 பேர் உரையாட முடியும். ஒரே கருத்தின் மேல கூட 2 பேர் உரையாட முடியும். ஆனா 2 பேரும் வெவ்வேறு தளத்துல இருந்து பேசுறது நடக்கும். 2 பேருடைய உரையும் ஒரு கருத்துல இருந்தா கூட அந்த 2 பேரும் அந்த உரையாடலுக்குள்ள ஈடுபடும் போது என்ன பார்த்துக்கிட்டாங்க, என்ன பார்க்குறாங்க என்பதாக அது இருக்கும். அப்போ உரையாடல் என்பது சில நடைமுறைகளை உள்ளடக்கமா வச்சிருக்கோம். அது பொதுவா பேசுறது என்பதாக இல்லாம எதை வேணாலும் பேசுறதுங்கிறது இல்லாம சில நடைமுறைகளை உள்ள வச்சிருக்கோம். அது வெளிப்படையா பார்க்கறதுக்கு தெரியாது. ஆனா உரையாடலுக்குள்ள சில இலக்கணங்கள் இருக்கு. அது இலக்கணம்னு வச்சுக்கோங்களேன். சில இலக்கணங்கள் இருக்கு. அது என்ன இலக்கணம் அப்படின்னா, உரையாடலுக்கு மையமா கருத்து இருக்கணும், ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கை பற்றி பேசுறதுக்கு தரவுகள், நடைமுறைகள், திட்டங்கள் அப்படி அது விரியணும். அந்த கொள்கை சேகரிக்கப்படாம உங்களுடைய சொந்த உணர்வு நிலையில இருந்ததுன்னா மிக சிறப்பு. இந்த இந்த நிலையில இருந்துதான் இந்த உரையாடல் நான் செய்யறேன், கருத்தை வெளிப்படுத்துறேன் என்பதாக இருந்ததுன்னா அது மிக சிறப்பு. மெய்யறிவு பேசுறவங்க, மெய்நிலை உணர்ந்தவங்க எல்லாம் சும்மா பேசுறதெல்லாம் இல்லை. எல்லாரையும் 10 பேரை கூப்பிட்டு வச்சு பேசுறதா இருக்காது. அது சிறந்த உரையா வெளிப்படும். அப்ப அந்த உரைக்கு உள்ள என்ன இருக்கும்னா, மெய்நிலை குறித்த உணர்தலும், அந்த உணர்தல் நிகழ்ந்த பிறகு சுற்றி நடக்கிற காட்சிகள் மேல அது இணைஞ்சிருக்கிற கணக்குகள் மேல விளக்கங்களா இருக்கும். அடிப்படையில ஒரு உணர்தல் அது நிகழ்ந்த பிறகு சுற்றி இருக்கிறது மேல ஏற்படுற விளக்கங்கள், இது என்னவாக இருக்கு, இது இவ்வாறு செய்யணும் என்பதாக
வெளிப்படுற விளக்கங்கள். அப்புறம் அது மேல ஒரு தெளிவு நிலைய உண்டாக்குறது தான் விளக்கம். தெளிவா பேசுறதுக்கு தான் அந்த விளக்கங்கள்லாம் இருக்கு. அப்ப இந்த விளக்கத்துக்கு பிறகு மேற்கொண்டு அதுல ஐயப்பாடுகளோ வினாக்களோ வருதுன்னா அது மேல கூடுதலா விளக்குறது. அப்ப இவங்க விளக்குற போது வினா வருது பாருங்களேன், அந்த வினாக்கள் தான் அந்த உரையாடலை நீட்டிக்கும். இந்த உரையாடல் தொடர்ந்து எவ்வளவு நேரம் கொண்டு போகணும் என்பதற்கு அடிப்படையில கேட்கிறவருடைய தெளிவு நோக்கி அது போகும். எப்படி நகரும்? இப்போ இந்த உரையாடல் நிகழுது அப்படின்னா இப்படி மட்டும் இருக்குமா, இந்த இலக்கணம் மட்டும் இருக்குமானா இந்த இலக்கணம் இருக்கும். இந்த இலக்கணத்துக்கு பிறகு இதை செயல்படுத்துற செயல் திட்டங்களும் அதுக்குள்ள இருக்கணும். மீண்டும் சொல்றேன் பாருங்களேன், ஒரு உரையாடல் நடைபெறுது அப்படின்னா ஒரு கருத்து மேல உரையாடல் துவங்கும். அந்த கருத்து சில கொள்கைகளை வெளிப்படுத்தி அதை உணர்ந்து அதை விளக்கங்களோட பேசுவாங்க. இது ஏன் பேசுறாங்க அப்படின்னா சில செயல் திட்டங்களை நீங்க உருவாக்குறதுக்காக பேசுறது. கேட்கிறவர் இருக்காரு இல்லையா, 2 பேர் உரையாடும் போது உரையாடுற அந்த உரையாடல்ல ஈடுபடுற 2 பேருக்கு இடையில ஒரு அது ஒரு நகர்வை நோக்கி இருக்கும். நீங்க இதை செய்யணும் அதை செய்யணும், இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வைங்க. அப்போ அந்த கேள்விய உருவாக்குறதுக்கு, அந்த கேள்விய விளக்குறதுக்கு சில வேலைகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. விளக்குறதுக்கு தான், அந்த கேள்விகளை விளக்குறதுக்கு தான் நம்ம சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப அப்படி செய்யும்போது அந்த கருத்துல இருந்து அதை விளக்கணும். ஒரு கொள்கை வழிபட்ட விளக்கமா இருக்கணும். அதுக்கு சில இலக்கணங்களை கேட்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ இந்த இவ்வளவு இலக்கணங்களையும் இந்த கருத்துக்களையும் நம்ம ஏன் சொல்லவும் புரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கு. அது என்ன அடிப்படை? நீங்க கருத்துக்களும் இலக்கணமும் கொள்கையும் தெரிஞ்சாதான் நீங்க செயல்படுத்துவதற்கு இருக்கிற அந்த செயல் திட்டங்கள் இருக்குல்ல, அதுல ஒரு தெளிவு இருக்கும். நீங்க தெளிவா இருந்தா மட்டும்தான் அதை நீங்க நடைமுறைப்படுத்தும் போது அது நெறிப்பட்டுக்கிட்டே இருக்கும். தெளிவு ரொம்ப பெரிய வேலை செய்யும். தெளிவா இருக்கிறது தான் அடிப்படை. அது கிட்டத்தட்ட கொள்கைக்கு இணையானது. கொள்கையிலிருந்து தான் உங்களுக்கு தெளிவு இருக்கும். அதுக்காக தான் அந்த உரையாடலுக்குள்ள இந்த தன்மைகள்லாம் உள்ளடக்கமா இருக்கணும். அப்ப இதுல உங்களுக்கு தெளிவு வந்துருச்சா? ஒரு ஒரு உரையாடல் நிகழும் போது ஒரு கருத்து குறித்து, ஒரு செயல் திட்டம் குறித்தும் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். அப்ப இந்த தெளிவுல இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க என்பதாக நீங்க முறைப்படுத்த முடியும். அப்போ இந்த தெளிவுல இருந்து நீங்க முறைப்படுத்துறீங்க அப்படின்னா அது அந்த செயல் திட்டங்கள் வழியா நடைமுறைக்கு வரும்னு வைங்களேன். அப்புறம் அது வெளிப்பாடு அடையும், மெய்நிலை வெளிப்படுத்தும். இப்படி அதுல நிறைய வெளிப்பாட்டு வகைமைகள் இருக்கு. ஆனா அடிப்படையில இந்த உரையாடல் அதுக்குள்ள இருக்கிற
உள்ளடக்கம் என்னன்னா கருத்து, அது அதை சுற்றி இருக்கிற கொள்கை விளக்கங்கள், அதுக்கான நடைமுறை, இதெல்லாம் உள்ளடக்கி அந்த உரை அமையும். அதுல கேள்விகளும் விளக்கங்களும் உரையாடலை நீட்டிக்க செய்யும். இது வரும்போது என்ன நடக்கும்னா கேட்கிறவருக்கு ஒரு தெளிவு வரும், எப்படி செய்யறது என்கிற திட்டமிடல் வரும். அப்புறம் அது முறையா திட்டமிட்ட அடிப்படையில அது நகரும் போது அது வெளிப்பாடு அடையும், அது ஒரு மெய்ப்பாடு அடையும். இதுல இந்த உரையாடல் எப்போ சிறக்கும்னா ஒரு சுயநல போக்கு இல்லாம தன்வெறி இல்லாத நிலையில இருக்கணும். அப்பதான் உரையாடல் சிறக்கும். எனக்கு வீட்டுல பிரச்சனையா இருக்கு, என்னுடைய வணிகத்துல வியாபாரத்துல பிரச்சனையா இருக்கு, ஏதாவது வழிகாட்டுங்க என்பதாக கேட்கிற கேள்வி எல்லாம் அது உரையாடல் வகையுமே கிடையாது, ஒரு ஆலோசனை. ஒரு ஆலோசனை கேட்டு உரையாடுறேன்னு வைங்களேன், அது வந்து உள்ள இருக்கிற இலக்கணங்கள் கொள்கைகள்லாம் அதுல வைக்க முடியாது. நீ ஒரு மெய்நிலையில இருந்து ஒரு மனிதனுடைய இயல்பை பேச முடியும். என் இயல்பு இதுவா இருக்கு, நான் ஒரு ஓவியர் ஆகணும் என்பது என் இயல்பா இருக்கு, எனக்கு ஓவியம் வரைகிறதுக்கு எனக்கு வருது, எனக்கு பிடிக்குது, அது நான் படிச்சு கொடுக்க முடியும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்பதாக நீங்க நினைக்கிறீங்க. அப்படி வைங்களேன், ஒரு சான்றுக்கு சொல்றேன். அப்படி நினைக்கும் போது இந்த ஓவியம் வரைஞ்சு நீ என்ன ஆக போற, ஓவியம் கற்றுக் கொடுத்தா அவங்க சாப்பிட முடியுமா என்ற கேள்விகள் வரும் சமூக பொதுவெளியில இருந்து. மக்கள்கிட்ட இருந்து கேட்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க. கணவன் மனைவியா வாழ்றவங்களுக்குள்ள ஒரு பொருளாதார நிதி ஆதாரம்னு வரும்போது இந்த கேள்வி எல்லாம் வரும். உன்னுடைய ஓவியத்தின் வழியா நீ எவ்வளவு வளர்ச்சி எட்ட முடியும் என்பதாக கேள்வி வரும். அப்போ அந்த ஓவியத்துல ஈடுபடுறவர் இயல்புல நிக்கிறதா அல்லது பொருளாதாரத்துக்காக அந்த இயல்பை விட்டு வெளியேறதா அல்லது இயல்போட நிக்க முடியாம தவிக்கிற ஒரு தவிப்பு இருக்குல்ல, இந்த இடமெல்லாம் பேசும்போது உங்க இயல்புல நீங்க இருங்க, இயல்பினுடைய மகத்துவத்திலேயே நீங்க திட்டமிடுங்க, அது உங்களை வெளிப்படுத்தும் என்பதாக நம்ம ஒரு உரையை செய்ய முடியும். அதுதான் உரையாடல். நான் ஓவியம் தீட்டுறது எனக்கு நல்லா இருக்கு, அது எனக்கு ஒரு நிறைவை கொடுக்குது, ஓவியம் குறித்து கற்றுக்கொள்வது ஒரு நிறைவை கொடுக்குது, கற்றுக் கொடுப்பது ஒரு நிறைவை கொடுக்குது, புதிதாக நான் ஓவியத்துக்குள்ள நிறைய மெய்நிலை உணர்றேன். இது எந்த தொழில் வேணாலும் இருக்கலாம், நீங்க ஓவியம்னு சொல்லல, எந்த தொழில் வேணாலும் இருக்கலாம். இப்ப இந்த இயல்பு என்பதாக இருக்கிற நிலை இருக்குல்ல, இதுல நீங்க ஒரு கொள்கை வழிபட்டு பேச முடியும். இயல்பு என்பது உங்களுடைய ஒரு படைப்பை, உங்களுடைய ஒரு வெளிப்பாடை நீங்க பகிர்ந்து கொள்றீங்க. இது பகிர்ந்து கொள்றது பற்றி பேச்சு, இது தன்வெறி ஆகாது. இயல்பு என்பது பகிர்ந்தளிக்கிற தன்மையோட இருக்கும், உள்ளடக்கத்துல அது கூடுதலா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு வணிகத்துல உதவி செய்யுங்கன்னு நான் கேட்கிறேன்னு வைங்க, நீங்களும் சில ஆலோசனை சொல்லலாம் வணிகத்துக்கு. ஆனா அது பெற்றுக்கொள்றதுல இருக்கும். நீங்க ரொம்ப அடிப்படை வேறுபாடை புரிஞ்சுக்கணும். இயல்பு என்பது பகிர்ந்தளிப்பதாகவும், தன்வெறி என்பது பெற்றுக்கொள்வதாகவும் இருக்கும். இந்த வேறுபாடு உரையாடலுக்குள்ள வச்சு பேசும்போது நீங்க பகிர்ந்தளிக்கிற, எனக்காக தான் கேட்கிறேன் என்பதாக நீ நினைக்கலாம். நான் இயல்பா இருக்கிறதுக்காக தான் கேட்கிறேன், எனக்காக தான் கேட்கிறேன், நான் வரையணும் கேட்கிறேன், நான் சொல்லித்தரணும் கேட்கிறேன் என்பதாக தோணும் அதுல பார்த்தா. ஆனா அடிப்படை என்னன்னா, நீங்க இயல்புக்குள்ள உங்களுக்காக கேட்டாலும் உங்களுக்காக கேட்க முடியாது. அது இயல்பு அப்படி இருக்காது. உங்களுக்காக கேட்கறது மாதிரி தெரியும்.
அது உங்களுடைய இயல்புக்குள்ள இருக்கிற ஒரு 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 தோற்றம். அது அது ஒரு ஒரு தோற்றம்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வரைபடம் மாதிரி தெரியும். அது தன்வரி மாதிரி இருக்குமோ என்பதாக கூட தெரியும். ஆனா அப்படி இல்லை. அது ஒரு துவக்கத்துக்காக அப்படி இருக்கும். துவக்கத்துக்காக அப்படி கேட்போம். நான் நல்ல ஒரு ஓவியம் தீட்டுறேன், நான் என்னால ஒரு தச்சு வேலை செய்ய முடியுது, என்னால ஒரு வேலை செய்ய முடியுது, இந்த வேலையில நான் ரொம்ப இயங்க முடியுது, நல்லா இருக்கு என்பதாக அது விரியுதுன்னு வைங்களேன். அது விரியும் போது நீங்க நிறைய பங்களிப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிற பிறரோட அரவணைப்புக்கு உள்ளாகும் போது உங்களுடைய பங்களிப்பு நீங்க தொழில்படும் வழியா நிறைய நடக்கும். இது நீங்க வணிகத்துக்காக கேட்டீங்கன்னா நடக்காது. அதுல உண்மையிலேயே நான், எனது, என் குடும்பம், என் வீடு என்பதாக சுருங்கி இருக்கும். அப்போ இயல்பு பற்றி பேசும்போது கொள்கை வேணும், அதுக்குள்ள ஒரு இலக்கணங்கள் இருக்குங்கிறது வேணும். நான் என்ன ஓவியரா தான் இருக்கணும் என்பதற்கு உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். பிறர் என்ன சொல்லுவாங்க என்பதை பற்றி எனக்கு தடுமாற்றம் இருக்கக்கூடாது. இப்படியான ஒரு ஒரு பார்வை உருவாகுது இல்ல, ஒரு பார்வை இருக்குல்ல, ஒரு உறுதி இருக்குல்ல. இந்த உறுதி இலக்கணங்களாகவும் கொள்கைகளாகவும் கருத்துல இருந்து பேசும்போதுதான் இந்த உறுதிக்கு வர முடியும் உரையாடலுக்குள்ள ஈடுபடுறவங்க. இந்த அடிப்படையில நீங்க உரையாடலை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பக்கம் என் வணிகத்துக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய கருத்துக்கு உதவி செய்யுங்க, அல்லது என்னுடைய குடும்ப நலத்துக்காக நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு உரையாடல் துவங்குதுன்னு வைங்களேன். அந்த உரையாடல நீங்க இயல்பெல்லாம் பேச முடியாது. அது ஒரு சமூக வடிவத்தோட தான் இருக்கும். உள்ளடக்கமா சமூகத்தினுடைய வடிவம் இருக்கும். சமூகம் தோற்றமா இருக்காது இல்லைன்னா கூட வடிவமா இருக்கும், உள்ளடக்கமா அது இருக்கும். அது இன்னும் வெளிப்படாம இருக்கும். நிறைவா சம்பாத்தியம் பண்றதுன்னு தொடங்கி நிறைய பொருள் சேர்க்கறதுன்னு விரிஞ்சு அது அப்படி சமூகத்துல என்ன உச்ச வரம்போ அதை நோக்கி அந்த உரையாடல் இருக்கும். இதுல நீங்க உரையாட ஆரம்பிச்ச உடனே உங்களை சேர்த்துருவாங்க. நீங்க உங்க அறியாமலேயே அதனுடைய இணையராயிருவீங்க. என் வணிகத்துல நீங்க ஆலோசனை சொல்றீங்கன்னா அந்த ஆலோசனையில நான் உங்களை சேர்த்துருவேன். உங்களை சேர்க்கிறது இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அப்புறம் பின்னால நீங்க அதுல ஒரு இழப்பு வருதுன்னு வைங்க, நீங்க சொன்ன ஆலோசனையின் பேர்ல எனக்கு ஒரு இழப்பு வருது அப்படின்னா நீங்க சொல்லிதானே செஞ்சேன் அப்படின்னு அதை வெளிப்படுத்துங்க. அது ஒரு மேன்மையான நிலைக்கு, ஒரு உயர்வுக்கு கூட்டிட்டு போகுதுன்னு நான் அதை அப்படி நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்படிலாம் நடக்காது. அது மேன்மை என்று எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. தாராளமான நிதி இருக்கு என்பதாக ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்படி எல்லாம் எனக்கு ஒரு கற்பனை வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்வேன்னா, உங்கள்ட்ட மீண்டும் உங்களை ஒரு உயர்நிலையில வச்சு உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். அப்போ இயல்பு நிலையை நோக்கி நீங்க உரையாடல் செய்றீங்க என்பதாக இருந்ததுன்னா, அந்த இயல்பை நோக்கி உரையாடுகிற நபர் பகிர்ந்தளிப்பதாக அவருடைய மேம்பாடு நடக்கும். சரியா? அதுக்கு பின்னால கொள்கை இருக்கும், அதுக்கு பின்னால இலக்கணங்கள் இருக்கும், அதுக்கு பின்னால சிந்தனை தெளிவுக்கான உரையாடல் இருக்கும், அதுக்கு பின்னால நடைமுறைப்படுத்துறதுக்கான திட்டமிடல் இருக்கும், அதுக்குரிய விளக்கங்கள் இருக்கும். இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த உரையாடல் கருத்தா. இவ்வளவு நிகழ்ந்த பிறகு அந்த உரையாடல் ஒரு ஒரு வெளிப்பாடு நிலைக்கு மெய் உயர்த்தும். உரையாடலை வெளிப்படுத்துறதுக்கு, மெய்ப்படுத்துறதுக்கு, மெய்ப்பாடு அடைகிறதுக்கு மெய்நிலையில அது நடக்கும். இந்த நிலை நீங்க இப்போ ஒரு பொருளாதார ஆலோசனைகள் இருக்குல்ல, அதுல நடக்காது.
அதுல வந்து நீங்க அதாவது உரையாடலுக்குள்ள ஈடுபடு நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, ஒரு வணிக ஆலோசனை கொடுக்குறீங்க, அது மனநிலை ஆலோசனை கொடுக்குறீங்க, அல்லது குடும்ப நல வழிகாட்டல் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னால ஒரு வர்த்தக நோக்கம் இருக்குன்னு சொன்னா, அது எந்த நோக்கம் இருந்தாலும் சரி, வர்த்தக நோக்கம் இருக்குன்னு சொன்னா அந்த நோக்கம் வெற்றி அடைஞ்சா உங்களை போற்றி உங்களை போட்டுருவாங்க. தோல்வி அடைஞ்சா நீ சொல்லிதான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. எந்த வகையிலாவது உங்களை அதை இணைச்சிருவாங்க. நீங்க இணைஞ்சிருவீங்க, வேற வழி இல்லை. அப்போ உங்க உரையாடலுக்குள்ள நீங்க சில இந்த அடிப்படைகளை புரிஞ்சுக்கணும். எனக்கு வேலை வாங்கித்தாங்க, அல்லது எனக்கு வந்து நான் நல்லா முன்னேறதுக்கு வழி சொல்லுங்க அப்படி நீங்க என்ன கேட்டாலும் அந்த உரையாடலுக்குள்ள நான் இணைஞ்சிருவேன். என்னை இணைச்சிருவீங்க. அல்லது நீங்க கேட்டு எனக்கு பதில் சொல்றீங்க, நான் கேட்டு எனக்கு பதில் சொல்றீங்க அப்படின்னா என்னைய நீங்க இணைச்சிக்குவீங்க. அப்படி கொண்டு போயிடும். தன்வெறி அல்லது பொருள் பொருள் தேடுகிற முறை என்பதாக இருக்கிற எல்லா உரையாடல்களும் ஆலோசனைகள் தான். அது உரையாடல்னு சொல்ல முடியாது. ஆமா. அப்போ உரையாடல் என்பது கருத்தமைவா இருக்கும். இலக்கணத்தை உள்ள வச்சு கொள்கைகளை வச்சு அது தன்னை விரிக்கும். கேட்கிறவனுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி விளக்கங்கள் அந்த உரையாடலினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் விரிவுபடுத்தும். அது நடைமுறைக்கு வரும். செயல் திட்டங்களை வகுத்து நடைமுறைக்கு வரும். அது மெய்ப்படுத்தப்படும். அது மெய்நிலை நோக்கி. ஏன்னா ஒரு மனிதனுடைய இயல்பு அறிவதே மெய்நிலை நோக்கி அவரை மேம்படுத்திக் கொள்வதுதான். ஆனா எல்லா உரையாடலும் உரையாடல் இல்ல. உரையாடல் போல் இருப்பதெல்லாம் பெரும்பாலும் ஆலோசனைகளா இருக்கும். இன்னைக்கு நீங்க உரையாடல்னு உட்கார்ந்து பேசுறத கவனிச்சீங்கன்னா தெரியும். இங்க வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா என்ன என்ன பேச்சு இருக்கு அதுல? எனக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. சரி, என்ன சிக்கல் இருக்கு? நான் இப்படி ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் இப்படி ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், நான் இப்படி ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு வாகனம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. நீ வீடு கட்டுறதும் கார் வாங்குறதும் வாகனம் வாங்குறதும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதும் அல்லது ஒரு ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கிறதும் பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன? உங்க இயல்புல இருந்து அது இருக்கா என்பது நிச்சயமா இல்லை. அது என்னவா இருக்கும்னா, இந்த சமூகம் நிர்ணயிச்சு வச்சிருக்கிற நிர்ணயங்கள்ல உங்களை பொருத்திக்கிறதுக்கான போராட்டமா இருக்கும். இதுதான் அதுல. நான் எங்க அண்ணன் எல்லாம் 4 வண்டி வச்சிருக்கிறாரு, எங்க சித்தப்பா வீட்டுல 5 வீடு இருக்கு, இப்பதான் படிச்சு வந்தாங்க, எவ்வளவு பணம் ஈட்டிட்டாங்க, பொருள் ஈட்டிட்டாங்க, அவங்க கல்யாணத்துக்கு போனா அவங்க கழுத்துலாம் நகையா இருக்கு, இது மாதிரி நானும் செய்யணும் என்கிற ஒரு மன கற்பனையில ஒரு போராட்டத்துல நீங்க வணிகம் தொடங்கிருக்கீங்க. இது முழுக்க நிதி சேர்க்கிறது தான். அப்ப இந்த நிதி சேர்க்கிறதுக்கு நீங்க உட்கார்ந்து பேசுறது உரையாடல் இல்லை, அடிப்படையில ஒரு ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு நீங்க இயல்புல இருந்து இலக்கணத்துல இருந்துலாம் பேசினா பயன்படாது, எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனா உரையாடல் என்பது அப்படியானதா இருக்காது. அதுக்குள்ள ஒரு செறிவான பார்வை இருக்கும், ஒரு கருத்து இருக்கும், சில கொள்கைகள் இருக்கும், அது சில இலக்கணங்களை வகுத்து சொல்லும். இது எல்லாம் எதை நோக்கியதா இருக்கும்னா, இயல்பு தக்க வைக்கப்படணும், ஒரு இயல்பு போற்றப்படணும், இயல்பு மதிப்பளிக்கப்படணும் என்பதாக இருக்கும். அப்ப இயல்பு மதிப்பளிக்கப்படுறதுக்குரிய சிக்கல்களை அது பேசும். இயல்பு மதிப்பின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை அது பேசும். அது நெருக்கடி இல்லைன்னு பேசும். நெருக்கடி எல்லாம் ஒரு கற்பனை தான், அது நெருக்கடி இல்லை என்பதாக பேசும். இந்த உரையாடலுக்குள்ள இதெல்லாம் நடக்கும். ஆனா இந்த ஆலோசனை கூட்டத்துல அப்படி இருக்காது. ஆனா உரையாடலும் ஆலோசனை கூட்டமும் ஒரு மாதிரி தெரியும். நம்ம இப்படி வாங்கிக்கலாம், அல்லது இப்படி செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி வாகனம் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டமே உட்கார்ந்து கூட உரையாடினாலும் அது உரையாடல் இல்லை, அது ஒரு ஆலோசனை கூட்டம். ஒரு அதுக்குள்ள முழுக்க இந்த சமூகம் பார்ப்பட்ட சமூகத்தில் தன்னை முன்னிறுத்திக் கொள்கிற சிந்தனை பார்ப்பட்ட ஒரு எல்லையிலேயே அது முடிஞ்சிடும். அப்ப உரையாடல் என்பது வெறுமனே இப்படியானது அப்படியானதெல்லாம் நம்ம ஒரு
சுருக்கமா அதை வச்சு பார்க்கக்கூடாது. உரையாடல் என்பதற்கே ஒரு இலக்கணம் இருக்கு. ஒரு உரை என்பதற்கே ஒரு இலக்கணம் இருக்கு. நீங்க உரையில ஒண்ணு செய்றேன், நான் உங்கள்கிட்ட உரையாடுறேன்னா அது நீங்க செய்து பார்க்கிற போது மெய்ப்படணும்ல, இல்லையா? அப்ப மெய்ப்பாடு அடைகிறது மாதிரி எதையாவது சொன்னா அது மெய்ப்பாடு அடையாது. முதல்ல மெய்ப்பாடு அடையணுங்கிற நோக்கத்தோட அதை பேசக்கூடாது. நீங்க என்ன விளக்கம் கேட்குறீங்களோ அது மெய்ப்பாடு அடைஞ்சே தீரணுங்கிற நோக்கத்தோட நான் பேசக்கூடாது. நீங்க கேட்கிற கேள்விக்கு பின்னால இருக்கிற அடிப்படை என்ன, எங்க இருந்து இந்த கேள்வி எழும்புது, அத இலக்கணமா சொல்லணும், இலக்கணமா முன்வைக்கணும். அதுக்கான நெறிகளை முன்வைக்கணும், ஒழுங்கு மீறாம முன்வைக்கணும். இதுக்குள்ள இவ்வளவு விவரங்கள் இருக்கு. அப்படி அப்படி பேசும்போதுதான் அது ஒரு வகையில மெய்ப்பாடு அடையும். நீங்க அதுல ஈடுபடும் போதோ, அதை நீங்க செயல்படுத்தும் போதோ, நடைமுறைப்படுத்தும் போதோ அது மெய்ப்பாடு அடையும். அது கால நிர்ணயம் இல்லைன்னு வைங்களேன், ஆனா மெய்ப்பாடு அடையும். அதை நோக்கி அது போகணும். அது போகணும்னு எதுல இருந்து சொல்றேன்னா, இந்த அதுக்குள்ள இருக்கிற இலக்கண செறிவுல இருந்து சொல்றேன். அதுக்குள்ள இருக்கிற ஒழுங்கு முறையில இருந்து சொல்றேன். ஒழுங்குமுறை இருக்கிறதா நான் நினைச்சிட்டு பேசினா கூட அது மெய்ப்பாடு அடையாது. நீங்க மாட்டிக்கிறீங்க, நீங்க அதுக்குள்ள சிக்கிடுவீங்க. நான் ஒரு நோக்கத்துல பேசி, நீங்க ஒரு நோக்கத்துல கேட்டு, அதை கடைபிடிச்சு, அதெல்லாம் அதுக்குள்ள சிக்கலை உண்டாக்கிடும். இதுவும் உரையாடலா ஆகாது. உரையாடல் என்பது என்னவெல்லாம் இருக்கு என்பதாக நம்ம ஒரு புரிதலுக்கு வரலாம். அது நீங்க உங்க நடைமுறையில ஒப்பிட்டு பார்த்து இது எப்படி மெய்ப்பாடு அடையுதுன்னு நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் கூடுதலா உதவும். ஒரு பொறுப்பற்ற உரையாடல் செய்ய மாட்டோம். ஆமா, பொறுப்பற்ற உரையாடல் செய்ய மாட்டோம். அதிகமான சிதைவான உரை செய்ய மாட்டோம். குழப்பமா, தெளிவில்லாம குழப்பமாலாம் பேச மாட்டோம். விளக்கம்லாம் கூட இருக்காது. அது வேண்டிய வேண்டிய அளவுக்கு சொற்களை தொகுத்து சொல்லுவோம். இதெல்லாம் அந்த இயல்பை பற்றி இயல்புணர்ந்து நகரும் போது நடக்கிறது. இந்த திசையில இந்த உரையாடல் அமையணும். இப்படிதான் உரையாடல் என்பது இருக்கு. உரையாடலுக்குள்ள இருக்கிற கருத்து இப்படிதான் இருக்கு நான் நினைக்கிறேன். நான் அப்படி பாக்குறேன். இன்னும் இன்னும் நுட்பமான பகுதிகள் இருக்கும்னு கூட எனக்கு தோணுது. நான் பார்த்த அளவுல உரையாடல் என்பது இதுதான். நீங்க இயல்பு உணர்ந்து பகிர்ந்தளிக்கிற சிக்கலை பேசுறது ஒண்ணு, ஆதாயம் தேடி ஆலோசனை கூட நடத்துறது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு தான் நம்ம பேசுறதுல நீங்க பாக்குற கூட்டம் போட்டு 2 பேர் சந்திச்சு பேசுறாங்கன்னா இந்த 2 எல்லை தான் இருக்கும். 2 எல்லை தான் இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை, வேற எதுவுமே இருக்காது. அந்த 2 எல்லைன்னு சொல்லலாமான்னு தெரியல, 2 நிலைன்னு வச்சுக்கோங்க, 2 வகைன்னு வச்சுக்கோங்களேன். 2 வகை தான் இருக்கு. அப்போ இந்த முதல் வகை தான் உரையாடல். 2வது வகை ஆலோசனை. ஆலோசனைக்கு பின்னால விதவிதமான கண்ணோட்டங்களும் நோக்கங்களும் இருக்கிற அளவுக்கு ஆலோசனைகளுடைய தன்மையும் பெருகும். ஆமா, குடும்ப நல ஆலோசனை இருக்கும், வணிக நல ஆலோசனை இருக்கும், மகளிர் நல ஆலோசனை இருக்கும், மகப்பேறு நல ஆலோசனை இருக்கும், மனநல ஆலோசனை இருக்கும். இதெல்லாம் ஒரு கொள்கை இலக்கணம் எதுவும் இருக்காது. இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லுவாங்க. நீங்க செஞ்சு பார்த்தேன், நீ சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தேன், வரலன்னு சொல்லி சொன்னவரை சேர்த்துக்கிட்டு நடக்கிற நடைமுறை இருக்கும்.
இதெல்லாம் ஆலோசனைகள் இருக்கும். உரையாடல் அப்படி இல்லை. உரையாடல் ரொம்ப செறிவா இருக்கும். உரையாடல் நிறைய இலக்கணங்கள் உள்ள வச்சிருக்கோம். அது மெய்தான் உரையாடலுக்குள்ள இருக்கும். ஆமா, மெய்தான் இருக்கும். மெய்நிலை மெய்நிலையினுடைய அருளாதான் உரையாடல் இருக்கும். அதுதான் மெய்ப்பாடு அடைய வாய்ப்பு உள்ளது. ஆமா, அந்த உரையாடல்ல ஈடுபடுறவங்களுக்கு எங்க இருந்து சிந்தனை வருது, அந்த சிந்தனை எப்படி வெளிப்படுது என்பதெல்லாம் மெய்யோட தொடர்புடையது, மெய்நிலையோட தொடர்புடையது. அதனால அந்த உரையாடல் சிறப்பானதா வரும். அவங்க உங்களுடைய இந்த வினாவுக்கு சரியா உள்வாங்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக.